சுதாமா தோட்டத்தில் 3 நாட்களாக ஒரு மாங்காய் குரங்கினால் கடிக்கப்பட்டு கீழே விழுந்து வெள்ளையும் கருப்புமாய் பூஞ்சக்காளான் படர்ந்து மண்ணில் கிடந்தது. இதை கவனித்து வந்த பகவான் திடுமென்று பக்தையை கூப்பிட்டு அதை எடுக்கச் சொன்னார். முழுவதும் மோசமான நிலையிலிருந்த அந்த மாங்காயிலும் நடுவில் ஓரிடத்தில் மஞ்சளாயிருந்த சிறிய பகுதியைச் சுட்டிக்காட்டி பகவான் அதை மட்டும் வெட்டி எடுத்து தனக்கு சாப்பிடத் தரும்படி கூறினார். அதை உடன் உண்டதோடு அல்லாமல் அதில் சிறிதை பிரசாதமாய் பக்தைக்கும் நீட்ட அது சுவை மிகுந்து இனிப்புடன் இருப்பதைக் கண்ட பக்தை வியப்புடன் நோக்கினார். பகவான் அர்த்தமுள்ள புன்னகையை உதிர்த்தார். அப்பொழுதுதான் அந்த பக்தைக்கு அதன் பொருள் மனதில் உரைத்தது. தனக்குத் தெரிந்த அன்பர் ஒருவர் மிகவும் மோசமான வாழ்க்கையில் ஈடுபட்டு பலவிதங்களில் பாதிக்கப்பட்டு துன்புறுவதைக் கண்ட பக்தைக்கு அவரைப் போன்ற ஒருவருக்கு கடவுள் அருள் கிடைக்குமா என்ற சிந்தனையில் 2 நாட்களாக இருந்தார். பகவானின் இந்த லீலையினால் எப்படிப்பட்டவருக்கும் கருணாமூர்த்தியான இறைவனின் அருள் உண்டு என்று உணர்ந்தார்.